இப்போ தனுசு லக்னம் இங்கே போட்டேன். இது 1ஆம் பாவம், இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 12 பாவங்கள் இது குறிப்பிட்ட பார்த்து புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த பாவ ரீதியாக இந்த பாவங்களுக்கு வரக்கூடிய எண்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறோம். 1ஆம் பாவத்துக்குரிய எண் 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம். அதுக்குரிய கிரகங்கள் இங்கே நான் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கிரகங்களை போட்டு இங்கே நம்பர் போட்டிருப்போம். 6ஆம் பாவம் அப்படின்னா இங்கே 6ஆம் பாவம் இந்த ஒரு தனுசு லக்னத்துக்கு சுக்கிரனுடைய நம்பர் 6. 11க்கும் அவரே தான் வராரு. 6ஆம் பாவம் 11க்கு அதே தான் வருது. 10ஆம் பாவம் புதன் அங்கே 5 போட்டிருக்கோம். அதே உங்களுக்கு 2ஆம் பாவம் சனி பகவான், இங்கே 2ஆம் பாவம் சனி பகவான் 8 இப்படி போட்டிருக்கோம். அது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திரும்ப. இதே இங்கே இப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது பாவங்கள் 1, 5, 9ங்கிறது இந்த தனுசு லக்னத்துக்கு உண்டான பாவங்கள். அதே மாதிரி 2, 6, 10, 11ங்கிறது இந்த தனுசு லக்னத்து ரீதியாக போடக்கூடிய பாவங்கள். இப்போ இந்த மாதிரி பாவங்களை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த எண்களை கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ இவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு 3 பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். இதை இவங்க பயன்படுத்திட்டு வரலாம். மிக சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இதில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். இதில் 3ஆம் எண் 9ஆம் எண் இருக்குது. அதுவும் 1ஆம் எண் இருக்குது. இதில் 6, 5, 6, 8ங்கிற எண் 5, 6, 8ங்கிற எண் இருக்குது. இந்த 3 எல்லா நம்பருமே இதில் கவர் ஆகிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். இதையும் இவங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம். மிக சிறப்பாக இருக்கும். இதுவாக அவங்க தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பாஸ்வேர்டு அவங்களுடைய பாவங்கள் எது இயங்காமல் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எண்கள் அங்கே மாற்றி கொடுக்கப்படும். இது வந்து பொதுவாக அவங்க இயங்கக்கூடிய எல்லாமே இதில் கவர் ஆகிற மாதிரி நம்ம பொதுவான விஷயங்கள் அவங்களுக்கு இது இயக்குனாவே நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக இது எல்லா பாவங்களையும் கனெக்ட் பண்ணி நம்ம அதை கொடுத்துருக்கோம். அந்த கிரக காரத்துவங்கள் எல்லாத்துலையும் இயங்குறக்கும் அப்படிங்கிறக்கோசரம் எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதை பயன்படுத்திட்டு வரலாம். அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னக்காரங்க இதை பயன்படுத்திட்டு வரலாம். இது பொதுவான பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில் இதே தனுசு லக்னக்காரர்களுக்கு அவங்க ஜாதக ஆய்வு செய்கின்ற பொழுது வேற எண்கள் மாறிக்கொள்ளலாம். அது தனித்துவமாக எடுக்கக்கூடிய எண்கள். இது பொதுவான எண்கள். நீங்கள் யார் வேணாலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இது பயன்படுத்திட்டு வரலாம். பெரிய கெடுபலன்களை அது செய்யாது, நற்பலன்களை மட்டுமே செய்யும். அதனால நம்பிக்கையோட பயன்படுத்திட்டு வரலாம். எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மகர லக்னம் பார்க்கலாம்.